வணக்கம். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்கள பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நெறைய பேர் கேட்டிருந்த ஊக்கத்தொகை எப்போ வரும்னு சொல்லிட்டு, இன்சென்டிவ் வந்து போட்டுட்டாங்க. கிரெடிட் ஆயிருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. ஜூலை மந்த்துக்கான இன்சென்டிவ் வந்தாச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இல்லம் தேடி கல்வியிலேருந்து குட்டி குட்டி வேலைவாய்ப்பு வந்து நம்ம குடுக்குறத வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த கிராப் சர்வேக்காக ஒர்க் வந்து குடுக்குறாங்க. எல்லா மாவட்டத்துக்கும் காமனா வந்து ஒர்க் வந்து குடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க தேவைப்படுதோ, எந்த பிளாக்ல தேவைப்படுதோ, இல்ல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல தேவைப்படுதோ, அத பொறுத்து தான் தகவல் வந்து ஷேர் பண்றாங்க. ஸோ, அதனால காமனா எல்லாருக்கும் பொதுவான வேலைவாய்ப்பு மாரி இப்போ வந்து வரப்போறது கிடையாது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை ஒர்க் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா வாலண்டியர்ஸ்க்குமே வந்து ஒர்க் பண்ணோம். அதேபோல ஏஐ ஒர்க்கு, ஆதார் ஒர்க்கு இந்த மாதிரி காமனா வந்து நமக்கு லிங்க் குடுத்து அதன் மூலமா எக்ஸாம் எழுதி அ இந்த வேலைக்கு வந்து போயிருப்பாங்க சில பேர். ஆனா அந்த லிங்க் கூட நெறைய பேருக்கு வந்து கிடைக்கல. இன்க்ளூடிங் மீ எனக்குமே வந்து லிங்க் வந்து கிடைக்கல. ஆனா நான் ப்ராப்பரா மெயில் ஐடி தான் வந்து குடுத்துருந்தேன். ஆனா எனக்கு வந்து கிடைக்கல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐடிகேட் 3.0ல எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா நான் அட்டெண்டன்ஸ் வந்து நான் ப்ராப்பரா 100% வந்து நான் குடுத்துருந்தேன். ஆனாலும் வந்து என் பேர் வந்து 3.0ல செலக்ட் ஆகலது எனக்கு ரொம்ப வந்து மன உளைச்சலா இருந்தது. ஏன்னா, நான் வந்து ஒவ்வொரு நாளுமே ப்ராப்பரா வந்து கிளாஸ் எடுப்பேன். ஃபோட்டோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுவேன். நானே வந்து நெறைய வாலண்டியர்ஸ்க்கு வந்து நான் சொல்லுவேன், "நீங்க வந்து ப்ராப்பரா அட்டெண்டன்ஸ் போடுங்க" அப்படின்னு நானே சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா, என்னோட பேரே வந்து வரல. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு ஒரு 10 டேஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர்ட்ட நான் விசாரிச்சேன். எனக்கு போயிட்டு ஃபோன் போட்டு போட்டு கேட்கும்போது எனக்கே வந்து ஒரு மாரி சங்கடமா இருந்தனால நான் விட்டுட்டேன் நானு. சரி பேர் வரல விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாம சேனல்லே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சா, ஸோ ரொம்ப மன உளைச்சலா இருந்ததுன்னு சொல்லிட்டு, இந்த ஐடிகே பக்கமே கொஞ்சம் திரும்பாம இருந்தேன். அது மட்டும் ஹெல்த் இஷ்யூஸ் வேற இருந்தது. த்ரோட் இன்ஃபெக்ஷன் பேச முடியல. அதனால ஐடிகே 3.0லேருந்து என்ன மெசேஜ் வருது அப்படிங்கிறது தெரியல. பட் நம்ம குரூப்ல இருந்து அதாவது நம்ம வாலண்டியர் குரூப்ல இருந்து எனக்கு வந்து மெசேஜ் வந்து போடுறாங்க. அந்த வாலண்டியர்ஸ்க்கு ரொம்பவே நன்றி சொல்லணும். இந்த மாதிரி நம்ம குரூப்பில் வாலண்டியர் ஷேர் பண்ண நியூஸ் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் நான் ஒரு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி டிகிரி முடித்த வாலண்டியர்ஸ்க்கு ஒர்க் போடுறதா வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திறன் திட்டத்துக்கு வந்து போடுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வேலைக்கு ஆட்கள் தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம் இல்லையா? நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ அதை பொறுத்து தேவையான வாலண்டியர்ஸை அவங்களே கால் பண்ணி கூப்பிட்றாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபோன் கால் வந்திருந்தது. நீங்கள் எதுவும் அதை பற்றி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அந்த திறன் திட்டத்தில் நிறைய இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த திறன் திட்டத்துக்கு இளம் தேடி கல்வி தன்னார்வலருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முன்னுரிமை இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த வேலைக்கு ஆட்கள் தேர்வு எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. எந்த பிளாக்ல எந்த யூனியனில் வந்துட்டு இல்லை எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு வேக்கன்சி இருக்கோ, ஸோ அந்த வேக்கன்சியை பொறுத்து தன்னார்வலர்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ யாருக்கு கால் வரும் அப்படிங்கிறது தெரியாது. அப்படி இல்ல அப்படின்னா, அவங்களாவே வாலண்டியர்ஸ வந்து செலக்ட் பண்ணி, உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்குக்கு வந்து நாங்க செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ எத பேஸ் பண்ணி செலக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதும் வந்து தெரியல. காமனா கிடைச்ச தகவல் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுது. சப்போஸ் யாராவது திறன் திட்டத்துக்கு தேர்வாகி இருக்கீங்கன்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிராப் சர்வே வந்து நம்ம நெறைய வாலண்டியர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அவங்களுக்கான சேலரி வந்து குடுத்துட்டாங்க. சப்போஸ் யாருக்காம வராம இருக்கு அப்படின்னா, நீங்க சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. அதேபோல புதுசாவும் மறுபடியும் கிராப் சர்வேக்கு ஆள் எடுக்குறாங்க. விருப்பமுடைய தன்னார்வலர்கள் பேர் வந்து குடுக்கலான்னு சொல்லிட்டு குரூப்ல மெசேஜ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் எதுவும் மெசேஜ் பார்த்துருந்தீங்கன்னா, மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இளந்தேடி கல்வி தன்னார்வலர்கள் எப்பவும் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது போலவே ஆப்பில் வந்து அட்டெண்டன்ஸ் வந்து கரெக்டாக வந்து போடுங்க. அதே போல் ஃபோட்டோஸ் மட்டும் அப்லோட் பண்ணாமல் நீங்கள் டிஎல்எம் வச்சு கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி கூட ஸ்டூடெண்ட்ஸ் அதில் தெரிகிற மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, நெறையா மையங்கள் வந்து செயல்படாத மாரி தான் வந்து சொல்றாங்க. அதாவது யாரும் அட்டெண்டன்ஸ் வந்து போடுறதில்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதெல்லாம் சிவியரா வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தொடர்ச்சியா அட்டெண்டன்ஸ் வந்து விழுகாம இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில அந்த மையங்கள்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, உயர்கல்வி வழிகாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்கள் வந்து தேர்வு செய்வாங்க. ஸோ அதில வந்து நம்ம தன்னார்வலர் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இது இல்லாம வானவில் மன்றத்திலேயே நம்ம இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கும் பிளாக் வைஸ் எத்தனை ஸ்கூல் பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து பிரித்து வந்து குடுத்துருக்காங்க. அவங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 13,000. இது மாரி இன்னும் நிறைய வேலைவாய்ப்பு வந்து நம்ம தன்னார்வலர்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க. இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா, கலை திருவிழாவுக்கு கூட சில வாலண்டியர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க.
இப்போதைக்கு கலை திருவிழா பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் லெவலில் தான் வந்து போட்டிகள் வந்து போயிட்டுருக்கு. அடுத்து யூனியன் லெவலில் இல்லை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடக்கும்போது பார்த்திங்கன்னா வாலண்டியர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஏஐ ஒர்க்குக்கு செகண்ட் பேட்ச் போட போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின தகவல் கிடைச்சோன்னே நான் அப்டேட் பண்ணிடுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைவாய்ப்புகள் தான் வந்து கொடுக்க போகிறாங்க இனிமேல். அதாவது இந்த கிராப் சர்வே இல்லை இந்த சிஜி இந்த மாதிரி ஒர்க் வந்து தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ கிடைக்கிற வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கங்க. நிரந்தரமாக ஒரு வேலைவாய்ப்பு நிச்சயமாக வந்து இளந்தேடி கல்வியிலேருந்து கொடுக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு சைடாக தான் வந்து வச்சுக்கோங்க. மெயினாக வந்து நீங்கள் உங்கள் கோல் என்னவோ அதை பார்த்து நீங்கள் போயிட்டே இருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து ஏதாவது தகவல் கிடைச்சாலும் நான் அப்டேட் பண்ணிடுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.